முட்டை இல்லாமல் ரவையை வச்சு எப்படி நம்ம கேக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டாக கேக்கு பஞ்சு மாதிரி வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக தடவி விடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக டிப் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ விஸ்கு வச்சு இதை கலந்து விட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ ரோஸ் எசன்ஸு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் வச்ச மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வானல் சூடானதும் இந்த பாத்திரத்தை இதில் வச்சிடலாம். கேப் இல்லாமல் மூடி வச்சிடலாம். கரெக்டாக 45 நிமிஷம் இது வெந்தால் போதும். 45 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கேக்கு ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக கேக்கு ரெடி ஆகிடுச்சு. பஞ்சு போல் மெதுன்னு சாஃப்டாக. இப்போ இது செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. வெஜ்ஜி கேக்கு எல்லோரும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.